கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம வி லவ்ன்ற ஒரு மூவியை தான் பார்க்க போறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோட ஷர்ட் பட்டனை போடுறதுக்கே ரொம்பவே போராடிட்டு இருக்கா. அவனா அவளை பார்த்து அடைச்சை ஒரு பட்டனை கூட உன்னால ஒழுங்கா பூட்ட முடியாதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட சீக்கிரமா கிளம்பி நில்லு, ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவனோட ரூமுக்கு போயிட்டு ஹீரோவா அச்சிச்சோ மறுபடியும் நான் அவளை திட்டி விட்டுட்டேனே, நான் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அழுது புலம்பிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினா செம்மையா புலம்பிட்டு இருக்கா. என்னால ஒரு ஷர்ட் பட்டனை கூட போட முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினால மத்தவங்க கிட்ட ஒழுங்காவே பேச முடியாது. அவ செம்மையான ஒரு ஷை டைப். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வரான். அவனா ஹீரோவை பார்த்து ஏன் எப்ப பாரு ஹீரோயின் கிட்ட ரூடாவே பேசிட்டு இருக்கா, அவகிட்ட கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கோவேன் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். அதுக்கு ஹீரோவா அவகிட்ட நான் எப்பவுமே ரூடாவே இருந்து பழகிட்டேன், என்னால இந்த பழக்கத்தை மாத்திக்கவே முடியலன்றான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டா நீ இப்படியே இருந்தா அவ உன்னை லவ் பண்ணவே மாட்டான்னு சொல்லும் போது ஹீரோவா அவ இப்படி இருக்கிறதுனாடி அவ யாரையுமே லவ் பண்ண மாட்டான்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அவனோட ஃப்ரெண்டா ஹீரோ பார்த்து நீ சரியான பயந்தாங்கோலிடான்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோ அவன் கூட சண்டை போடுறான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு கயோமின்னு சொல்லி வரா. அவளா ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு இருக்கா. அங்க ஹீரோயின் வரும்போது அவளை பார்த்து நீ செம்ம கியூட்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க வந்து ஹீரோட ஃப்ரெண்டா கயோமிய பார்த்து நீ இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடைக்காதுன்னு சொல்லும் போது அதுக்கு கயோமியா எனக்கு ஹீரோயின் மட்டும் இருந்தா போதும்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அங்க ஹீரோவும் வரான். ஹீரோவா அவன் பேக ஹீரோயின் கிட்ட தூக்கி போட்டுட்டு சீக்கிரமானு சொல்லிட்டு போறான். அவன் பின்னாடியே ஹீரோயினும் போறா. அத பார்த்த கயோமியா ஹீரோ கிட்ட ஏன் உன் பேக உன்னால தூக்க முடியாதா, இப்படி ரூடா நடந்துக்காதன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினா கயோமி கிட்ட இல்ல ஹீரோ எனக்கு ஹெல்ப் தான் பண்றான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயின் ரொம்பவே ஒரு பயந்தாங்கோலியான பொண்ணு. அதுக்கப்புறம் ஹீரோட கேங், அதாவது ஹீரோ, ஹீரோயின், ஹீரோட ஃப்ரெண்டு கயோமின்னு சொல்லிட்டு 4 பேரையுமே அந்த ஸ்கூலே பேனு பார்த்துட்டு இருக்கு. ஆஹா ஓகோன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கு. அவங்களா இவங்க 4 பேருமே பார்த்து செம்மையா இருக்காங்க, செம்ம ஹேண்ட்ஸம் அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாயிடுது. அங்கேயே ஹீரோயின் நான் ஒரு வேஸ்ட், நான் உங்க கூட வர்றதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. கயோமியா அதெல்லாம் இல்ல, நியூ பாப்புலர் தான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. கயோமியா ஹீரோவை பார்த்து இது எல்லாமே உன்னாலதான் இப்ப ஹீரோயின் இவ்வளவு பயந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட வந்து உன்னை யாரும் இங்க பாக்கல, நீ அவ்வளோன்னு பாப்புலர் இல்லன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அன்னைக்கு கிளாஸ் ரூம்ல அந்த ஸ்டாஃபா இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு, அதுக்காண்டி உங்களோட பார்ட்னரை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினா ஹீரோ கிட்ட வந்து நீ யார் கூட பேர பண்ணிக்க போறான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவா வேற யாரு நீதான்னு சொல்லிட்டு இருக்கான். அவனா எந்திரிச்சு ஹீரோயினை சிவத்துல மோதி விட்டுட்டு நீ என்ன ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். லாஸ்ட்ல பார்த்தா ஹீரோ ஒரு டஸ்ட்பினை தான் ஹக் பண்ணிருப்பான். ஹீரோயினா அவனையே குறுன்னு பார்த்துட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை பார்த்து உன் கூட எல்லாம் யாருமே பேர பண்ணிக்க விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே சேட் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு மொட்டை மாடி டாப்ல உட்கார்ந்து இருக்கான். அங்க ஹீரோட ஃப்ரெண்டும் வரான். அவன் கிட்ட ஹீரோவா நான் மறுபடியுமே ஹீரோயினை திட்டிட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டா வர நீ ரொம்ப ஓவரா தாண்டா போயிட்டு இருக்கான்னு சொல்லும் போது ஹீரோவா அவ என்ன வெறுத்துடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். இங்க கயோமியா ஹீரோயின் கிட்ட என்னாச்சு, ஏன் சோகமா இருக்கான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா இந்த டெஸ்ட்ல நான் நல்லா பண்ணணும், அப்பதான் ஹீரோயினை வெறுக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. கயோமியா ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினா இல்ல ஹீரோ என்னோட அப்பா சொன்ன மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்லிட்டு இருக்கா. என்னோட அப்பா இனிச்சு பேசுறவங்களை விட ரூடா பேசுறவங்க தான் நல்லவங்கன்னு சொல்லிருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப கயோமி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோவா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட நான் ஹீரோயினை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்தே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டா நீ அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்தே அவகிட்ட ரூடா தானே நடந்துக்கிறான்னு சொல்லும் போது இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயின் ஹீரோவை வந்து
மீட் பண்றான். அவன் கிட்ட ஹீரோயினா ரொம்பவே பயந்து பயந்து பேசிட்டு இருக்கா. அதை கேட்டு காண்டான ஹீரோவா உன்னால ஒழுங்கா பேச முடியாதான்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி விட்டுறான். இப்ப ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட அவளோட அப்பா ஒரு பையன் எப்படி இருக்கணும்னு சொல்லி நினைச்சாரோ அப்படிதான் நான் இருக்கேன்னு சொல்லிருக்கான். நான் ஹீரோயினுக்கு அவளோட இந்த பயத்தை போக்குறதுக்காண்டி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் அவ ஒரு தப்பான பர்சன் கிட்ட மாட்டிக்க மாட்டான்னு சொல்லிருக்கான். அதுக்கப்புறம் கயோமியும் ஹீரோட ஃப்ரெண்டும் பேசிட்டே வராங்க. கயோமியா என்னால ஹீரோவையும் ஹீரோயினையுமே புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லி பேசிக்கிட்டே வரா. கயோமியா ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் என்ன லவ் பண்ணா செம்மையா இருக்கும்லன்னு சொல்லும் போது ஹீரோட ஃப்ரெண்டா அடச்சை அவளா நீன்னு சொல்லி கேட்டுட்டு போயிடுறான். இங்க ஹீரோயினா மத்தவங்கள பார்த்து எப்படி சிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு சிரிச்சு சிரிச்சு பார்த்துட்டு இருக்கா. பாக்குறதுக்கு பக்கா பேய் மாதிரியே சிரிச்சிட்டு இருக்கா. அத பார்த்த ஹீரோவா அவகிட்ட வந்து இப்ப நீ என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அவகிட்ட ஹீரோவா இப்ப நீ என்ன பார்த்து பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லும் போது ஹீரோயின் சிரிச்ச சிரிப்புல ஹீரோ அப்படியே மிரண்டு போயிடுறான். ஹீரோ மைண்ட் வாய்ஸா ஏதோ ஒரு பேய் படம் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்னு சொல்லி நினைச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை பெட்ல தூக்கி போட்டுட்டு நீ எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்றான். லாஸ்ட்ல பார்த்தா ஹீரோ ஒரு பேர்ட் பொம்மைய வச்சுதான் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கா செம்மையான பல்ப் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ எந்திரிச்சு ஹீரோனை பார்த்து மூஞ்ச பாரு சிரிக்க சொன்னா பயமுறுத்திக்கிட்டுன்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே சேட் ஆயிடுறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல 2 பசங்க ஹீரோயின் கிட்ட வந்து எங்களோட டெஸ்ட் பார்ட்னரா இருக்கியான்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்கள்ட்ட ஹீரோயினா நான் வேற ஒருத்தவங்கள ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பயத்துல செம்மையா கத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு அங்கிருந்து ஓடி போறப்போ அங்க ஹீரோ நின்னுட்டு இருக்கான். அவன் கிட்ட ஹீரோயினா என்னோட டெஸ்ட் பார்ட்னரா இருக்கியான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோவா இந்த டெஸ்ட்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோக்கு ஹீரோயினா வந்து அவன் கிட்ட கேட்டதுல ஒரே குஷி ஆயிடுது. நெக்ஸ்ட் டே அந்த டெஸ்டுக்கு ஹீரோ கிளம்பி வரான். அவனை பார்த்து அவனோட ஃப்ரெண்டா உனக்கு தான் கோல்டு இல்ல அப்புறம் எதுக்கு வந்தான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா எனக்கு செம்மையான ஃபீவர் அடிக்குது, இருந்தாலும் இந்த டெஸ்ட்ல நான் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அவ கூட நான் இருந்தே ஆகணும்ன்றான். இத பத்தி நீ எதுவுமே ஹீரோன் கிட்ட சொல்லிடாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அவனை லேப் கோட்ல பார்த்த எல்லா பொண்ணுங்களுமே செம்மையா இருக்கான்னு சொல்லி சைட் அடிச்சுட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் ரொம்பவே பயந்துட்டே நின்னுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோ வந்து நோட்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பாத்துக்கோன்றான். அதுக்கப்புறம் டெஸ்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ அவளை அந்த எக்ஸ்பெரிமெண்ட பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா பயந்து பயந்து பிளாஸ்க்ல ஊத்துறேன்ற பேர்ல கீழே இருக்க ஃபயர்ல ஊத்தி விட்டுறான். அந்த இடமே ஃபயர் ஆயிடுது. அத பார்த்த ஹீரோவா அந்த பிளாஸ்க தட்டி விட்டுட்டு ஹீரோயினா அணைச்சு பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவகிட்ட நீ ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட வேற பிளாஸ்க போய் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு அவனோட கைய போய் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். யாரும் பார்க்காத டைமா எம்மோ எரியுதுமோன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவனோட கையில கட்டு போட்டிருக்கான். அவனுக்கு செம்மையான ஃபீவர் வேற. அவன் பக்கத்திலேயே ஹீரோயின் உட்கார்ந்துருக்கா. அவளை பார்த்து ஹீரோவா உன் வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா உன் வீட்டுல கூட உன்னை பாத்துக்க யாருமே இல்ல, நானே உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அவனுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரா. ஹீரோ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு உன் மூஞ்சி மட்டும் வாஷ் பேஷனா இருந்துச்சு, அதுலயே துப்பிடுவேன்ற மாதிரியே ஒரு ரியாக்ஷனை கொடுக்கறான். ஆனா லாஸ்ட்ல பார்த்தா பயபுல ஒரு பறக்க கூட இல்லாம எல்லாத்தையுமே காலி பண்ணி வச்சிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நீங்க இருக்க கூடாது, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்றா. ஹீரோ தூங்க போயிடுறான். அப்பதான் ஹீரோக்கு அவன் சின்ன வயசுல நடந்த ஒண்ணு ஞாபகம் வருது. சின்ன வயசுலயும் ஹீரோக்கு இப்படி உடம்பு முடியாம வந்தப்போ ஹீரோயினா அவனை பக்கத்துல உட்கார்ந்து கவனிச்சிருப்பா. அப்பவும் ஹீரோ அவளை போன்னு சொல்லி துரத்தி இருப்பான். ஹீரோயினா அவனோட பெட்டுக்கு கீழே போய் ஒளிஞ்சிருப்பா. அத ஹீரோவுமே பாத்துறான். அதே மாதிரி இப்ப ஹீரோவா பெட்டுக்கு கீழே தேடினா அங்க ஹீரோயினை காணோம். ஹீரோயினா அவன் முன்னாடி வந்து நீ எந்திரிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஐஸ் பேக் எல்லாம் கொண்டு வந்திருப்பா. அவகிட்ட ஹீரோவா உனக்கு சளி கிளி பிடிச்சா மூக்கால உட்காந்து அழுதுட்டு இருக்காதுன்றான். அதுக்கு ஹீரோயினா அவனோட கைய பிடிச்சு உன்னோட ஃபீவர் எனக்கு வந்தா அது சந்தோஷம் தான் சொல்லிட்டு அவனை கிஸ் பண்றதுக்காண்டி போறா. லாஸ்ட்ல பார்த்தா ஹீரோ ஹீரோயின் கொண்டு வந்தா அந்த ஐஸ் பேக்கை தான் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா அதை அங்க வைக்க கூடாதுடா அரமண்டலேன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினா அவளோட வீட மாட்டிடுறா. நடு ரோட்ல உட்காந்து அவ வளர்த்த பேர்ட் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. அங்க ஒரு பையன் வந்து ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்றான். ஆனா ஹீரோயினா ஏதோ பூச்சாண்டிய பார்த்த மாதிரியே போய் ஒளிஞ்சுக்கிறா. அவனும் ஹீரோயின்ட்ட பேசுறதுக்காண்டி ரொம்பவே ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் 2 பேருமே இன்ட்ரோ ஆகுறாங்க. அவனா ஹீரோயின் கிட்ட நான் உன்னோட நெய்பர் தான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறான். இங்க ஹீரோ
ஹீரோவா எதுக்காண்டி ஹீரோயின் வீட மாத்திட்டு போனான்னு சொல்லிட்டு கத்தி ஒரு போராட்டமே பண்ணிட்டு இருக்கான். கயோமியா ஹீரோ கிட்ட இவ்வளவுக்கும் ஹீரோயினுக்கு ஒரு கியூட்டான நெய்பர் கிடைச்சிருப்பான்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோ ரொம்பவே பொங்கி எழுந்துடுறான். அந்த பயலும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து இவன் யாருன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா இது என்னோட நெய்பர் எனக்காண்டி ஹெல்ப் பண்றான்றா. அதுக்கப்புறம் ஹீரோவா அவனை பார்த்து இப்பதான் நான் வந்துட்டேன்ல நான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரே பாக்ஸ வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பயலா இவ்வளவு நாளா ஹீரோயினை நீ பாத்துக்கிட்ட இனிமேட்டு நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோக்கு செம்மையான காண்டாயிடுது. செம்ம காண்டான ஹீரோவா ஹீரோயினை பார்த்து நீ சரியான ஒரு வேஸ்ட்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ ஸ்கூலுக்கு வரான். அவன் கிட்ட ஹீரோயின் ஓடி வரா. ஹீரோவா அவளை பார்த்து என் பின்னாடியே வராதுன்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே சேட் ஆயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோவால சுத்தமா முடியல. ஹீரோனுக்கு கால் பண்ணலாமான்னு சொல்லிட்டு குட்டி போட்ட பூனை ஆட்டம் அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்திட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளுக்கு கால் பண்றான். அதை ஹீரோயினும் அட்டன் பண்றா. ஹீரோ அவகிட்ட எதுவுமே பேசாம மாத்தி கால் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அதை கேட்டு ஹீரோயினா ரொம்பவே சேடா உட்கார்ந்துருக்கப்போ அவளோட அம்மாவா அங்க அந்த பயல கூட்டிட்டு வராங்க. அவன் பேரு சான். அவளோட அம்மாவா ஹீரோயின் கிட்ட இனிமேட்டு சான்னா உன்னோட டியூட்டர், அவன் தான் உனக்கு டியூஷன் எடுக்க போறான்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் சானா ஹீரோயின் கிட்ட வந்து அவகிட்ட நம்ம இன்னைக்கு என்ன படிக்கலாம்னு சொல்லி கேக்குறான். அவனை பார்த்து ஹீரோயினுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆயிடுது. அவளால சுத்தமா அவன் கிட்ட பேசவே முடியல. ஹீரோயினுக்கு ரொம்பவே ட்ரெயின் பண்ணா. ஆனா நான் ஒரு வேஸ்ட்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிடுறா. சானா அதெல்லாம் இல்ல, நீ ரொம்பவே கியூட்டான ஒரு டேலண்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வெளியில வந்து நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதை தூரமா நின்னு பார்த்த ஹீரோவா செம்ம காண்டாகி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல ஹீரோயினா ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்றா. ஆனா ஹீரோவா அவளை கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறான். லஞ்ச் பீரியட்ல ஹீரோயினா ஹீரோ கூட சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஓடி வரா. ஹீரோ அவனோட ஃபுட்ட அவன் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டு எனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இப்பெல்லாம் ஹீரோயினை ரொம்பவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுது. கயோமியா ஹீரோயின் கிட்ட வந்து உங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப கூட ஹீரோயினா நான் தான் ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சு ஹீரோ வந்துட்டு இருக்கப்போ அங்க சான் வந்து ஹீரோயினுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சானா ஹீரோ கிட்ட நான் தான் ஹீரோயினுக்கு டியூஷன் எடுக்கிறேன், இப்ப அவளை பிக்கப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா நீ எவ்வளவுதான் அவளுக்கு சொல்லி கொடுத்தாலும் அவ மண்ணில அது ஏறவே ஏறாது, அவ ஒரு வேஸ்ட்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்ட சானா அதெல்லாம் இல்ல, அவ ரொம்பவே டேலண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். சான் கிட்ட ஹீரோ வந்து அவளை பிக்கப் பண்றதா உன் ஜாபா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க சானா அவனை பார்த்து நீ ஹீரோயினை திட்டுறத இதோட விட்டுருன்றான். நீ அவளை இப்படி திட்டிட்டே இருக்கிறதுனாடிதான் ஹீரோனோட கான்பிடென்ட்டே போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு சான் அங்க இருந்து கிளம்பி போறான். ஆனா ஹீரோவா அவன் கிட்ட போயிட்டு நான் மட்டும் தான் ஹீரோயினை திட்டுவேன், அதே மாதிரி அவ என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல ரெண்டு பேருக்குமே முட்டிக்குது. ரெண்டு பேருமே சண்டை போட போகும்போது அங்க ஹீரோயின் ஹீரோட ஃப்ரெண்டு கயோமி எல்லாருமே வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவா ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். சானா ஹீரோனை பார்த்து நான் உன்னை பிக்கப் பண்ணதான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். கயோமியா அவனை பார்த்து நீ ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் நடுவுல வராதன்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிட்டு இருக்கா. அதுக்கு சானா அப்பெல்லாம் ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். சானும் ஹீரோயினும் நடந்து போறாங்க. ஹீரோயினா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லன்னா என்னால வெளியில கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டு இருக்கா. அதுக்கு சானா ஹீரோயினை பார்த்து உன்னால கண்டிப்பா முடியும், உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீ பண்ணணும்னு சொல்லிட்டு அவகிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு போறான். இங்க ஹீரோவா செம்ம காண்டா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. கயோமியா அவனை பார்த்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எக்ஸசைஸ் வேறையான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே ஹீரோனோட வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. ஹீரோவா சானை பார்த்து எனக்கும் டியூஷன் எடுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காண்டி திண்டாடிட்டு இருக்கா. ஹீரோவா இத கூட உன்னால சால்வ் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காண்டி போறான். சானா ஹீரோவை தடுத்து அதை அவளே பண்ணட்டும், நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணாதன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோ செம்மையான காண்டாயிடுறான். இவங்க எல்லாருமே இருக்க பிளேஸுக்கு சானோட சிஸ்டர் வரா. அவளா ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு உனக்கு இவ்வளவு ஹேண்ட்ஸமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு செம்மையா எக்ஸைட் ஆயிடுறா. அவளோட பேரு மயு ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்டையும் பார்த்து இந்த வீக்கெண்ட் நம்ம அவுட்டிங் போலான்னு சொல்லிட்டு ஒரே குஷியா சொல்லிட்டு போறா. கயோமியா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்ன ஒரு வில்லத்தனம், இந்த குட்டச்சி என்னை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு
புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறா. சானும் அவளை ரொம்பவே பாராட்டிட்டு இருக்கான். சானா ஹீரோ பார்த்து நான் ஹீரோயினை லவ் பண்ணா நீ என்ன சொல்லுவேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா உனக்கு ஹீரோயின் பத்தி என்ன தெரியும்னு சொல்லி கேட்க, அதுக்கு சானா நான் அவளை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்றான். சான் ஹீரோ பார்த்து நான் உன்ன மாதிரி அவகிட்ட ரூடா நடந்து அவளோட கான்பிடன்ஸையே போக வைக்க மாட்டேன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோ செம்ம காண்டாயிடுறான். செம்ம காண்டான ஹீரோ அங்கிருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல கயோமி ஹீரோ கிட்ட ஹீரோயினை அவாய்ட் பண்றத நிறுத்து, அவகிட்ட ஒழுங்கா பேசுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அதை எதையுமே கண்டுக்காம ஏதோ கிரிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோனோட பேரை தான் ஃபுல்லா எழுதிட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த டைம் ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்ன்றா. ஹீரோவா நம்ம ரெண்டு பேருமே பிரேக்ல பேசலான்றான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனுக்கு கால் பண்ணி பிரேக்ல மீட் பண்ணலான்றான். அவனை தேடி ஹீரோயினும் வரா. அந்த பொண்ணுல ஒருத்தி ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ண ஹீரோவா நான் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்றான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணா நீ யார லவ் பண்றன்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவா நான் ஹீரோயினை தான் லவ் பண்றேன்றான். அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து இன்னல இருந்து நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா ஆக்ட் பண்ணணும்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கா ஒண்ணுமா புரியல. அவனா ஹீரோயினை அணைச்சு பிடிச்சிட்டு இன்னல இருந்து நீ இப்படி என் கூட க்ளோஸா இருக்க மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட நீ அவளை உண்மையாவே லவ் பண்ணிருக்கலாமே ஏன் இப்படி ஆக்ட் பண்றான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா இன்னில இருந்து அவளை நான் ரொம்ப நல்லா பாத்துக்க போறேன், அப்பதான் அவளுக்கு என் மேல லவ் வரும்ன்றான். அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ எல்லாரும் முன்னாடியுமே ஹீரோனோட கைய பிடிச்சு இனிமேட்டு நான் உன்னை நல்லா பாத்துக்க போறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அந்த பிளேஸுக்கு சான் வர ஹீரோவா நாங்க ரெண்டு பேருமே டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இனிமேட்டு நீ அவ கூட க்ளோஸ் ஆகுறத நிறுத்திக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே அவுட்டிங் போறாங்க. எங்க போனாலும் ஹீரோ ஹீரோனோட கைய விடாம புடிச்சிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோனோட தோல்ல கை போட்டுட்டே வரான். ஆனா ஹீரோனுக்கு கொஞ்சம் நர்வஸாவே இருக்கு. ரெண்டு பேருமே ஒரு லேக் கிட்ட உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஹீரோவா உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல நான் இங்கதான் கீய தொலைச்சேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறாங்க. சின்ன வயசுல ஹீரோ அவனோட வீட்டு கீய தொலைச்சிருப்பான். ஹீரோயினா அவன் கிட்ட வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அந்த லேக் கிட்ட தேடிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ எவ்வளவு தேடியுமே அந்த கீ அவனுக்கு கிடைக்கல. ஆனா ஹீரோயின் அதை கண்டுபிடிச்சு அவன் கிட்ட கொடுத்திருப்பா. இப்ப ஹீரோவா ஹீரோயினை அணைச்சு பிடிச்சு இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். ஹீரோயினா எந்திரிச்சு நான் உனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன்றா. அதுக்கு ஹீரோவா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நம்ம உன் வீட்டுக்கே போலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரா. ஹீரோவா ஷர்ட் பட்டன் எல்லாத்தையுமே கழட்டிட்டு அவளோட பெட்ல போய் ஒய்யாரமா படுத்து கிடக்குறான். அவனா ஹீரோயினை பார்த்து வா வந்து என்னோட ஷர்ட் பட்டனை போட்டு விடுன்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வரா. அதுக்கப்புறம் ஹீரோவா அவளை இழுத்து அணைச்சு பிடிச்சுக்கிறான். நம்ம டேட் பண்ணா இதெல்லாம் சகஜம்னு சொல்லிட்டு அவளை பெட்ல போட்டுட்டு அவளை கிஸ் பண்றதுக்காண்டி போறான். ஆனா ஹீரோயினா ரொம்பவே பயந்துடுறா. ஹீரோவா இப்பெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறப்போ ஹீரோனோட ஒரு பாக்ஸ கீழே தள்ளி விட்டுறான். அந்த பாக்ஸ்ல ஹீரோ ஹீரோனோட சின்ன வயசு போட்டோஸ் எல்லாமே இருக்கு. ஹீரோயினா இந்த ஆல்பத்தை நான் உன்கிட்ட குடுக்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கிட்ட சின்ன வயசுல ஒரு காட்டுல ஒரு ட்ரெஷர் பாக்ஸ எனக்காண்டி நீ ஒளிச்சு வச்சா அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேக்குறா. அவள அவனை பார்த்து அந்த ட்ரெஷர் பாக்ஸ என்னால கண்டு பிடிக்க முடியல, அதை ஒளிச்சு வச்ச பிளேஸ் உனக்கு ஞாபகம் இருக்குதானு சொல்லி கேக்குறா. ஆனா ஹீரோவா ரொம்பவே ஆச்சரியமா எது நான் ஒளிச்சு வச்சனான்னு சொல்லி கேட்கும் போது அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே காண்டாயிடுறா. அவனை பார்த்து ஹீரோயின் எப்படி நீ இவ்ளோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த மறந்தான்னு சொல்லி கேட்டு கோபப்படுறா. அதுக்கு ஹீரோவா அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல, சரி விடு இந்த வீக்கெண்ட் நம்ம எங்க போலாம், மூவி போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் உருனே முஞ்ச வச்சிருக்கா. ஹீரோ அவகிட்ட வந்து நம்ம எங்க போலான்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அழுதுகிட்டே நீ மாறிட்டா, உனக்கு பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகம் இல்ல, இது எதுவுமே எனக்கு பிடிக்கல, நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை சமாதானப்படுத்துற மாதிரி அவளை கிஸ் பண்றதுக்காண்டி போறான். ஹீரோயினா காண்டாகி அவனை பிடிச்சு தள்ளி விட்டுறா. இனிமேட்டு என்னாலலாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ செம்ம காண்டா கத்தி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹீரோவும் சோகமா இருக்கான். ஹீரோயினும் கயோமி கிட்ட தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. கயோமியும் ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. கயோமி வெளியில வர்றப்போ அங்க சான் வரான். சானா அவளை பார்த்து நான் என்னோட தாத்தாவை பார்க்க ஒரு வெக்கேஷன் போறேன், நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வான்றான். அதுக்கப்புறம்
எல்லாருமே சேர்ந்து வேன்ல ட்ரிப் போறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே தனித்தனியா உட்கார்ந்து இருக்காங்க. மயுவா ஹீரோ கிட்ட ரொம்பவே க்ளோஸா பேசிட்டு இருக்கா. அத பார்த்த ஹீரோயினுக்கு லைட்டா பர்ன் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாருமே சானோட தாத்தா வீட்டுக்கு வராங்க. அவனோட தாத்தா வந்து எல்லாரையுமே உள்ள கூட்டிட்டு போறாரு. கயோமி, ஹீரோயின், மயு 3 பேருமே பேசிட்டு இருக்காங்க. மயுவா லொலொலொலன்னு சொல்லிட்டு வாய மூடாம பேசிட்டே இருக்கா. மயுவா ஹீரோயினை பார்த்து நீ ஏன் ரொம்ப சைலண்டாவே இருக்கன்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு கயோமியா அவ கொஞ்சம் ஷை டைப், அதனால தான்றா. அதுக்கு மயுவா நான் அப்படி இல்லப்பா, எனக்கு பேசலனா தூக்கமே வராது. சரி ஓகே, நான் ஹீரோ கூட போய் பார்பிக்யூ பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு மயு எல்லாருமே கிளம்பி போறாங்க. மயுவா ஹீரோ கிட்ட கொஞ்சம் கொலாவி பேசிட்டே போறா. 2 பேருமே ஜாலியா பேசிட்டே போறாங்க. இத தூரத்துல இருந்து பார்த்த ஹீரோயினா ரொம்பவே சேட் ஆயிடுறா. கயோமியா ஹீரோயின் கிட்ட வா நம்ம ஒரு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு போறா. அப்பதான் ஹீரோயின் அங்க ஒரு ரெசார்ட் போர்டு இருக்கதா பாக்குறா. அந்த ரெசார்ட்டுக்கு பக்கத்துல இருக்க காட்டுல தான் ஹீரோ அந்த ட்ரெஷர் பாக்ஸ ஒளிச்சு வச்சிருப்பான். இப்ப ஹீரோயினும் அதே பிளேஸுக்கு தான் வந்திருப்பா. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பார்பிக்யூ செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் மயுவா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு கயோமியா ஹீரோயின் தான் அவனை லவ் பண்ணவே இல்லையே, இது எல்லாமே ஹீரோ போட்ட ஒரு நாடகம் தான்றா. சானா உண்மையாவே அவன் லவ் பண்ணிருந்தா ஹீரோயின் அவனை உண்மையாவே பிரேக்கப் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவா என்னமோ நான் அவளை லவ் பண்ற மாதிரி பேசுறீங்க, ஹீரோயின் மாதிரி ஒரு பொண்ணை யார் லவ் பண்ணுவான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினா அழுதுகிட்டே அங்கிருந்து எந்திரிச்சு போறா. ஆனா ஹீரோவா விடாம இவளெல்லாம் யாரு லவ் பண்ணுவா, இவெல்லாம் லாய்க்கே இல்லாது இதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹீரோயினா அழுதுகிட்டே நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடி போறா. தானா ரொம்பவே கோவமா ஹீரோவை பார்த்து நீ ஹீரோயினை லவ் பண்றதை விட நான் ரொம்பவே அவளை லவ் பண்றேன், நானே அவளை தேடி போறேன்றான். அதுக்கு ஹீரோவா நீ பொண்ணுங்க பின்னாடி ஃப்ளர்ட் பண்ணிட்டு சுத்தினப்போ நான் தான் ஹீரோயினை பத்திரமா பாத்துக்கிட்டேன்றான். ஃபர்ஸ்ட் டைமா அவளை பார்த்ததுல இருந்தே நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன், உன்ன மாதிரி பொறுக்கிட்ட இருந்து அவளை காப்பாத்தான் நான் அவகிட்ட ரூடா நடந்துகிட்டேன்றான். பேச்சு அடிதடியா மாறிடுது. 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டா 2 பேரையுமே பிரிச்சு விடுறான். ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோ பார்த்து உனக்கு ஹீரோயினை பிடிக்கும்னா அவகிட்ட டைரக்டா சொல்லிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். கயோமியா ஹீரோ பார்த்து இவனுக்கு ஹீரோயினை திட்ட மட்டும் தான் தெரியும், மத்தபடி இவன்லாம் சுத்த வேஸ்ட்னு சொல்லி திட்டுறா. அதுக்கு ஹீரோவா என்னோட ஃபீலிங்ஸா உங்களுக்கு சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். அவன் பின்னாடியே மயும் ஓடி போறா. அன்னைக்கு நைட் ஆயிடுது. கயோமி ஹீரோக்கு கால் பண்ணி இன்னும் ஹீரோயின் வீட்டுக்கு வரலன்றா. தானா அந்த போனை புடுங்கி ஹீரோ கிட்ட நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். தானா நான் ஹீரோயினை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். அவன் பின்னாடியே கயோமியும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஓடி போறாங்க. இங்க மயுவா ஹீரோ கிட்ட நம்ம போய் அந்த ஃபாலிங் ஸ்டார்ஸ பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போறா. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ மயுவை பார்த்து நீ வீட்டுக்கு கிளம்பி போ, நான் ஹீரோயினை தேடணும்ன்றான். அதுக்கு மயுவா உனக்கு ஹீரோயினை தான் பிடிக்கும்னு சொன்னா எதுக்கா நீ என்கிட்ட க்ளோஸா பழகினா என்கிட்ட க்ளோஸா பேசினன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா நான் ஹீரோயினை ஜெலஸாக வைக்க தான் உன்கிட்ட அப்படி பழகினேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு மயுவா ஹீரோயினை நீ இன்னுமே ஜெலஸாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவா ஒரு மரத்துல தள்ளி விட்டுறா. 2 பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மயுவா ஹீரோ கிட்ட என்ன கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரா. அந்த டைம் ஹீரோயினும் அங்க வந்துடுறா. 2 பேருமே க்ளோஸா இருக்கதையுமே பாத்துடுறா. அத பார்த்ததுல ஹீரோயின் ரொம்பவே உடைஞ்சு போய் ஷாக்ல அங்கேயே உட்கார்ந்துடுறா. அவகிட்ட ஹீரோ போய் எந்திரின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி விட போறப்போ ஹீரோயினா அவனை விலக்கி விட்டுறா. அவகிட்ட ஹீரோவா நம்ம 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நான் யார் கூட இருந்தா நான் யார கிஸ் பண்ணா உனக்கு என்னன்னு சொல்லி கேக்குறான். அவனை பார்த்து ஹீரோயினா நீ சரியான கல் நெஞ்சக்காரன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸா இவன் என்ன ஆவுன்னா காட்டுக்குள்ள ஓடி பிடிச்சு விளையாடுறான்னு சொல்லி நினைச்சிருப்பான். அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்க ஹீரோயின்னு சொல்லி கேட்க அதுக்கு மயுவா அவ மறுபடியுமே ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாருமே மாத்தி மாத்தி ஹீரோவை பார்த்து நீ எதுக்காண்டி ஹீரோயினா மறுபடியுமே போக விட்டான்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவா நான் ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைமா இவ்ளோ கோவப்பட்டு இப்பதான் பாக்குறேன், நானு அவளை போய் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போறான். நைட் ஆயிடுது. எல்லாருமே ஹீரோயினை தேடி போறாங்க. கயோமியா சான் கிட்ட எனக்கு இருட்டுனா ரொம்பவே பயம்னு சொல்லிட்டு இருக்கா. சானா அவகிட்ட அதான் நான் உன் கூட இருக்கேன்லன்னு சொல்லிட்டு மறுபடியுமே ஹீரோயினை தேடி போறாங்க. இங்க மயுவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயினை தேடி வராங்க. மயுவா என்னாலதான் இது எல்லாமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. இங்க ஹீரோ ஹீரோயினை தேடி ஓடி வர்றப்போதான் அவனுக்கு அந்த ட்ரெஷர் பாக்ஸ ஒளிச்சு வச்ச பிளேஸ் ஞாபகம் வருது. அவன
ஆனா நான் எப்படி அந்த பிளேஸ மறந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் ஷேப் ராக் இருக்க பிளேஸுக்கு ஓடி வரான். அந்த பிளேஸுக்கு வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு இருக்கான். ஹீரோயினா புதருக்குள்ள இருந்து வரும் கரடி மாதிரியே வெளியில வரா. அவகிட்ட ஹீரோவா நான் அந்த ட்ரெஷர் பாக்ஸ் இருக்க பிளேஸ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும் போது அதை கேட்டு ஹீரோனுக்கு ஒரே குஷி ஆயிடுது. அவகிட்ட ஹீரோவா எனக்கு நீ ஃப்ரெண்டா மட்டும் வேணா, என் கூட நீ எப்பவுமே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஷர் பாக்ஸ் இருக்க பிளேஸ அவகிட்ட காமிக்கிறான். ரெண்டு பேருமே அந்த பிளேஸ்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினா அவ கைய வச்சு தேடிட்டு இருக்கா. ஹீரோவா உன் கையில ஹர்ட் ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு அவளை தடுத்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினா கேட்காம தேடிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் கைய வச்சு தேடிட்டு இருக்கான். லாஸ்ட்ல ஹீரோயின் அந்த பாக்ஸ கண்டுபிடிச்சிடுறா. அந்த பாக்ஸ ஹீரோவுமே ஓபன் பண்றான். அதுல ஒரு பேர்ட் கீ செயினா இருக்கும். ஹீரோ அவளை பார்த்து இது உனக்கு பிடிக்கும் தானேன்னு சொல்லும் போது ஹீரோயினும் ஆமான்னு சொல்லி மண்டையாட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கீ செயினை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு என்னோட உண்மையான பொக்கிஷமே நீதான், உன்னை என்கிட்ட இருந்து யாரையுமே எடுத்துக்க விட மாட்டேங்கிறான். அவகிட்ட ஹீரோவா ரொம்பவே சாரி, நான் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை ஹக் பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை இழுத்துட்டு போறான். எங்கடான்னு பார்த்தா அந்த ஃபாலிங் ஸ்டார்ஸ பாக்குறதுக்காண்டி கூட்டிட்டு போறான். அந்த டைம் ஹீரோவா ரெண்டு பேருமே மேரேஜ் ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரியே நினைச்சு பாக்குறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த பிளேஸ்லயே ரிங்க மாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பிளேஸுக்கு மயுவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வராங்க. மயுவா நான் அழுதா பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டுட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோட ஃப்ரெண்டா நீ உன்னோட பெஸ்ட கொடுத்தான்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மயுவும் அவனை ஹக் பண்ணிக்கிறா. அந்த பிளேஸுக்கு கயோமியும் சானும் வராங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சானா இப்ப எனக்கும் அழுகுற மாதிரியே வருதே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். சானா கயோமிய பார்த்து உனக்காண்டி போட்டி போட எவனும் வரமாட்டான் தானேன்னு சொல்லும் போது கயோமியும் இல்லங்கிறா. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே லாஸ்ட்ல ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஹீரோவா அவளை பார்த்து உன்னை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோ அவனோட பேக ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு ஹீரோனோட பேக அவன் வாங்கிட்டு வா ஒன்னா போலான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போறான். இத பார்த்த கயோமியும் ஹீரோட ஃப்ரெண்டும் அப்பாடா இப்ப வாட்ச ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த பிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.